ஜாலான் புத்ரா ஹார்மோனி புத்ரா ஹைட்ஸ் சுபாங் ஜயா ஸ்லாங்கூரில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து பரவிய தீயை அணைக்க கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பிடித்தது என்று சுபாங் ஜயா போலீஸ் தலைவர் ஏசிபி வான் அஸ்லான் வான் மாமட் கூறினார். இந்த சம்பவத்தால் அந்த இடத்தில் 32 அடி ஆழத்திற்கு ஒரு பெரிய பள்ளம் தோன்றியிருக்கிறது என்றார் அவர். இதனால் அந்த பகுதியின் நில அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு மிகப்பெரிய பள்ளம் தோன்றியிருக்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நேற்று 2ஆம் நாளில் அங்குள்ள சில வீடுகளில் சிறிய தீ விபத்துகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 3:45 மணிக்கு தீ முற்றாக அணைக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட இடத்தில் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையின் 6 வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். தீயில் சொற்ப சேதமடைந்த வீடுகளில் உரிமையாளர்கள் மட்டும் அங்கு சென்று அத்தியாவசிய பொருட்களையும் முக்கிய ஆவணங்களையும் எடுத்து வர நேற்று அனுமதிக்கப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று மாலை வரை பாதிக்கப்பட்ட 111 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே எரிவாயு குழாய் வெடித்து தீ பரவிய இடம் அருகே மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு பணிகளுக்கு 2022ஆம் ஆண்டு தொடங்கி முறையான அங்கீகாரமும் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சுபாங் ஜயா டத்தோ பண்டார் டத்தோ அமீருல் அஜீசான் அப்துல் ரஹீம் நேற்று உறுதி செய்தார். அந்த பகுதியில் கடை வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு டிசம்பரில் பூர்த்தியாக வேண்டிய இத்திட்டம் குடியிருப்பு சான்றிதழுக்காக காத்திருக்கிறது என்று அவர் சொன்னார். நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இத்திட்டத்திற்கான அனைத்து அங்கீகாரங்களும் பெறப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பில் தவறுகள் ஏதும் நிகழ்ந்திருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளவர்கள் போலீசில் தகவல் தெரிவிக்கும்படி ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.